Hello students, welcome to our channel GVS Physics. So இன்னைக்கு current electricity chapter MCQs discuss பண்ண போறோம். So இந்த MCQs public examக்கு மட்டும் important கிடையாது. Competitive exams like NEET, JEE எல்லா competitive exams ஓட pattern தான் இங்க கொடுத்திருக்காங்க. So இந்த எல்லா questions detailed step by step discuss பண்ண போறோம். So video skip பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. And also we have a page in Instagram and WhatsApp channel இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க to explore more regarding physics. இப்போ questions பார்க்கலாம். First question பார்க்கலாம். The following graph shows current versus voltage value of some unknown conductor. What is the resistance of this conductor? So voltage and current graph கொடுத்திருக்காங்க. They asking resistance value. Okay. So voltage and current graphல slope எடுத்தா நமக்கு resistance கிடைக்கும். Reason slope ஓட formula நமக்கு வந்து change in y by change in x. Okay. So இங்க நம்ம ohmsல எடுத்துக்கலாம், that is V is equal to IR. So நமக்கு resistance தேவை, so R is equal to V by I ன்னு எழுதிக்கலாம். பாருங்க slope ஓட formatலயே இது இருக்கு. So அப்போ change in voltage by change in current தான் நமக்கு இங்க resistance. So slope எடுக்கலாம். So slope நான் ஃபுல்லாவே எடுக்கிறேன். So பாருங்க, so slope எடுத்தாச்சு. So this is change in Y, that is change in voltage. So resistance is equal to voltage பாருங்க 0ல இருந்து 4 வரைக்கும் இருக்கு, so 4. And current வந்து 0ல இருந்து 2 வரைக்கும் இருக்கு, so 2. So 4 by 2 வந்து 2 ohm. Option பார்க்கலாம், option A is the right answer. Second question பார்க்கலாம். A wire of resistance 2 ohm per meter is bent to form a circle of radius 1 meter. So first given data எடுக்கலாம். ஒரு wire இருக்கு, அதோட resistance 2 ohm per meter, that is 1 meterல நமக்கு 2 ohm resistance இருக்கு. And இந்த wire நம்ம circle bend பண்ணிருக்கோம். இப்போ அவங்க கேட்கிறது the equivalent resistance between two diametrically opposite point A and B. So across A and B, that is diametrically opposite equivalent resistance கேக்குறாங்க. So first of all இதோட length பார்க்கலாம். So ஒரு wire தான் நமக்கு circle bend பண்ணிருக்காங்க. So அப்போ இந்த circle ஓட length நமக்கு circumference of a circle, that is 2 pi r. Radius கொடுத்திருக்காங்க 1 meter, அப்போ 2 pi into 1, that is 2 pi meter னு கிடைக்கும். அப்போ இதோட whole length நமக்கு 2 pi meter. And அதை இவங்க பாதி பாதியா பிரிச்சிருக்காங்க. எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸ்டர்னல் வயர்ல கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு எடுத்துக்கோங்க. அப்போ இங்க ஜங்ஷன் மீட் பண்ணுது. அப்போ கண்டிப்பா கரண்ட் வந்து ரெண்டா டிவைட் ஆகும். தட் ஷோஸ் இந்த வயரை வந்து ரெண்டு பார்ட்டா நம்ம பிரிச்சிட்டோம். அப்போ இதோட டோட்டல் லென்த் வந்து 2 பை. அப்போ இங்க ஹாஃப் ஆயிருச்சு அப்படின்னா மேல இருக்க பார்ட்டுக்கு பை மீட்டர், தட் இஸ் லென்த் வந்து பையா மாறிடும். கீழே இருக்க பார்ட்டுக்கும் பை மீட்டரா மாறிடும். ஓகே, ஸோ இப்போ இந்த லென்த்தோட ரெசிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு ஆல்ரெடி தெரியும் 1 மீட்டருக்கு நமக்கு 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அப்போ பை மீட்டருக்கு நமக்கு 2 பை ஓம் ரெசிஸ்டன்ஸ்னு தெரிஞ்சிடும். ஓகே, அப்போ மேல இருக்க பார்ட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ் 2 பை ஓம், அப்போ கீழே இருக்க பார்ட்டுக்கும் 2 பை ஓம் தான். ஓகே, ஸோ இப்போ எஃபெக்டிவ் கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்கே கரண்ட் வந்து ஸ்பிளிட் ஆகுது, அப்போ இது பேரல் கனெக்ஷன். ஸோ பேரல் காம்பினேஷனுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம், தட் இஸ் 1 by Rp is equal to 1 by R1 plus 1 by R2. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண ஆன்சர் கிடைக்கும். பட் அதுக்கு பதில் ஒரு ஷார்ட் மெத்தட் தரேன். இங்க ரெண்டு ரெசிஸ்டன்ஸுமே சேமா இருக்கு, தட் மீன்ஸ் ஐடென்டிக்கலா இருக்கு. ஸோ அப்போ நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஐடென்டிக்கலா இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம், தட் இஸ் Rp is equal to R by N. ஸோ Rன்றது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, Nன்றது நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நமக்கு சேம் ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஃபார்மேட்டை எடுத்துக்கலாம். ஸோ நான் இதுதான் எடுக்க போறேன். அப்போ Rp is equal to Rன்ற இடத்துல நமக்கு 2 pi ohm இருக்கு, ஸோ 2 pi ohm by நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கலாம், 1 2 இருக்கு, ஸோ 2. அப்போ 2 நமக்கு கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா pi ohm தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் A is the right answer. Operating at 240 volt has a resistance of 120 ohm. Its power is, ஒரு டோஸ்டர் இருக்கு, அதோட வோல்டேஜ் கொடுத்திருக்காங்க 240 and ரெசிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க 120 ohm. பவர் கேட்குறாங்க, ஸோ ஜென்ரல் ஃபார்முலா பவர் இஸ் ஈக்குவல் டு V ஸ்கொயர் பை R. ஓகே, ஸோ V வந்து 240, ஸோ ஸ்கொயரில் இருக்கிறனால 240 into 240 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், பை ரெசிஸ்டன்ஸ் வந்து 120. ஓகே, ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணோம்னா திஸ் வில் பி 1 and this is 2. அப்போ 2 into 240 will get it as 480 watt. ஸோ ஆப்ஷன் C is the right answer. ஸோ கலர் கோடிங் கேட்டிருக்காங்க, ஸோ ரெசிஸ்டன்ஸ் R கொடுத்துருக்காங்க and 4.7ன்றது del R, that is error. ஓகே, ஸோ இப்போ கலர் கோடிங்கில் ஒவ்வொரு கலருக்கும் நமக்கு நம்பர் கொடுத்துருப்பாங்க, that is blackனா 0, brown 1, red 2ன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த கலரோட நம்பர்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஞாபகம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கு பதிலாக சிம்பிளா ஒரு லைன் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன லைன்னா, பிபி ராய், கிரேட் பிரிட்டன், வெரி குட் வைஃப், வேர்ஸ் கோல்ட் சில்வர் நெக்லஸ். இந்த லைன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
இதை வச்சு எப்படி படிக்கணும்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ எப்போவுமே ஃபர்ஸ்ட் பி வந்து பிளாக், அது வந்து 0. செகண்ட் பி ப்ரௌன் 1. நெக்ஸ்ட் வந்து ரெட் 2, ஆரஞ்ச் 3, ஒய் ஃபார் எல்லோ 4 அண்ட் கிரேட்னா கிரீன், அது வந்து 5. இந்த ரிட்டர்ன் வந்து ப்ளூ, தட் இஸ் 6 அண்ட் வீக் வந்து வயலட் 7. இந்த ஜி வந்து கிரே வரும் 8 அண்ட் லாஸ்ட் டபிள்யூ வந்து ஒயிட் 9. ஓகே, ஸோ வேஸ் வந்து சும்மா தான். அண்ட் அடுத்து கோல்டுனா டாலரன்ஸ், தட் இஸ் எவ்வளோ எரர் இருக்குன்னு பார்க்குறது. ஸோ கோல்டுக்கு ப்ளஸ்ஸா மைனஸ் 5% வந்துடும். அடுத்து சில்வருக்கு ப்ளஸ்ஸா மைனஸ் 10% வரும். நெக்லஸ்னா கலர்லெஸ், தட் இஸ் நோ கலர், அதுக்கு ப்ளஸ்ஸா மைனஸ் 20%. ஓகே, ஸோ அப்போ சிம்பிளாக இந்த லைன் மட்டும் ஞாபகம் வச்சாலே போதும், ஈஸியாக அட்டென்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எழுதலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ பாருங்கள், நான் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மட்டும் எடுக்கிறேன். இங்கே 47 இருக்குது, இங்கே கிலோ ஓம் இருக்குது. அப்போ எப்படி எழுதலாம்னா 47 இன்டூ கிலோனா 10 பவர் 3 ஓம். ஓகே, ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் 4, நம்பர் 4ன்றது எல்லோ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எல்லோ. செகண்ட் ஒன் வந்து 7, ஸோ 7 வந்து வி, தட் இஸ் வயலட். ஓகே, அடுத்து வயலட் அண்ட் 10 பவர் 3, ஸோ பவரில் 3 இருக்குது, ஸோ 3யோடது வந்து ஆரஞ்சு, ஸோ ஆரஞ்சு வரும். ஸோ அப்போ எல்லோ வயலட் ஆரஞ்ச், ஸோ எல்லோ வயலட் ஆரஞ்சு இருக்கிறது ஆப்ஷன் பி. ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் பேர் யோசிப்பீங்க, அப்போ எப்படி சில்வர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ சில்வர் எப்படி வந்ததுன்னா நமக்கு எரர் வச்சு அதோட டாலரன்ஸ் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஃபார்முலா டெல் ஆர் பை ஆர் இன்டூ 100. ஓகே, ஸோ இங்கே டெல் ஆர் என்னவா இருக்கு 4.7. ஓகே, ஸோ 4.7 அண்ட் ஆர்ன்ற இடத்துல 47 இன்டூ 100. ஃபைன். So this will become 1 and இது வந்து 0.1. 0.1 into 100 வந்து நமக்கு 10%. அப்போ பாருங்க சில்வர் வந்து 10% கரெக்டாக வந்துருச்சு. So anyway option B is the right answer. ரெசிஸ்டன்ஸ்க்கு வேல்யூ எழுதலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க ப்ரௌன், ப்ரௌனுக்கு வந்து நம்பர் 1 அண்ட் நெக்ஸ்ட் பிளாக் கொடுத்துருக்காங்க, பிளாக்குக்கு நம்பர் 0 இன்டூ 10 பவர். தேர்டாக கொடுத்துருக்க நம்பர் வந்து நம்ம பவரில் தான் எழுதணும். தேர்ட் ஒன் வந்து எல்லோ, எல்லோட நம்பர் வந்து 4, அப்போ 10 பவர் 4 ஓம்னு தான் எழுதுவோம். அண்ட் அடுத்து லாஸ்ட் வந்து கோல்டு கொடுத்துருக்காங்க, ஸோ கோல்டுனா ப்ளஸ்ஸா மைனஸ் 5%. ஃபைன். ஸோ ஆப்ஷன் பாருங்க, உங்கள் டாலரன்ஸ் கேட்கவே இல்லை, ஸோ அப்போ அதை விட்டுலாம். ரெசிஸ்டன்ஸ் மட்டும் பார்க்கலாம், எல்லாமே கிலோ ஓம்ல இருக்கு. ஸோ யூ கேன் ரைட் இட் ஆஸ் 100 இன்டூ 10 பவர் 3 ஓம்னு எழுதலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 100 கிலோ ஓம். ஸோ ஆப்ஷன் பார்க்கலாம், ஆப்ஷன் ஏ இஸ் அ ரைட் ஆன்சர். Sixth question பார்க்கலாம். Two wire of A and B with circular cross section are made up of same material with equal length. Okay, so ரெண்டு wire கொடுத்திருக்காங்க. So condition எழுதிக்கலாம். First wire is A and second one is B. Made up of same material னு சொல்லிட்டாங்க. அப்போ resistivity same இருக்கும் rho. And equal length னு சொல்லிட்டாங்க. அப்போ length வந்து L னு எடுத்துக்கலாம். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, suppose RA is equal to 3 times RB. What is the ratio of radius of wire A to the B? Okay, so இந்த condition கொடுத்திருக்காங்க. ரெண்டு வயரோட ரேடியஸ் ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ இந்த கண்டிஷனை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஆர் இஸ் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ. ஓகே, ஸோ இங்கே கொடுத்துருக்க கண்டிஷன் ஆர்ஏ இஸ் ஈக்குவல் டு 3 times ஆர்பி. ஸோ இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஏக்கு ரெசிஸ்டிவிட்டி வந்து ரோ, லென்த் வந்து எல், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏ. பட் இங்கே ரேடியஸ் வச்சு கேட்டிருக்கனால ஏக்கு பதிலாக 5r² நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இங்கே ஏ இஸ் ஈக்குவல் டு 5RA². that is equal to 3 times resistance of B, resistivity rho, length வந்து L, again ஏரியாவுக்கு pi, radius வந்து RB². ஓகே, ஸோ இப்போ காமனான டேர்ம் எல்லாமே கேன்சல் பண்ணிடலாம். ரோ எல் கேன்சல் ஆயிரும், pi கேன்சல் ஆயிடுச்சு. 3 ஆப்போசிட்டில் வந்துடும். ஸோ 1/3 is equal to RA by RB the whole squareன்னு இருக்கும். ஸோ இந்த ஹோல் ஸ்கொயர் ஆப்போசிட்டில் போச்சுன்னா ரூட்டாக மாறிடும். அப்போ 1/√3 is equal to radius of A by radius of B. அப்போ ஆப்ஷன் பார்க்கலாம், ஆப்ஷன் C is the right answer. A wire connected to a power supply of 230 volt has power dissipation P1. Suppose the wire is cut into 2 equal pieces and connected parallel to same power supply. In this case, power dissipation is P2. The ratio of P2 by P1. So first given data எடுக்கலாம். ஒரு wire இருக்கு, அதோட resistance R ன்னு எழுதிக்கலாம். அதோட வோல்டேஜ் வந்து 230 volt V கொடுத்துருக்காங்க. அப்போ பவர் டிசிபேஷன் P1 சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அதோட கண்டிஷன் எழுதிடலாம். தட் இஸ் P1 இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா P இஸ் ஈக்குவல் டு V²/R. ஸோ இங்கே V²/Rன்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வயரை 2 பார்ட்ஸாக பிரிச்சுட்டாங்க, ஈக்குவல் பார்ட்ஸாக. அப்போ நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து half ஆயிரும். இங்கே R/2 அண்ட் R/2. அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ரெண்டு பீஸுமே பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க.
அப்போ டயக்ராம் பாருங்க, ரெண்டு பீஸுமே பேரலல்ல கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு R/2 R/2 பேரலல் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ எஃபெக்டிவ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எஃபெக்டிவ் பேரலலுக்கு ஃபார்முலா ஜென்ரல் ஃபார்முலா எடுக்கலாம். அப்படி இல்லைனா செகண்ட் சம்மில் நான் ஒரு ஃபார்முலா சொன்னேன், RP = R/n. இப்போ ஐடென்டிக்கல் சேம் ரெசிஸ்டன்ஸ்க்கு இது எடுக்கலாம். ஸோ இது எடுத்துக்கிறேன். இங்கே Rன்ற இடத்துல R/2 இருக்குது. ஸோ R/2 பை nன்ற இடத்துல எத்தனை ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்க்கணும். 1 2 2 இருக்குது. ஸோ 2. அப்போ இந்த 2 கீழே வந்துருச்சுன்னா நமக்கு R/4 மாறிடும். ஸோ இப்போ எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து R/4 அண்ட் சேம் பவர் சப்ளைல தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் V வந்து சேமாக தான் இருக்குது. இப்போ நம்ம பவர் பார்க்கணும். ஸோ பவர் P2 = V² பை Rன்ற இடத்துல இப்போ நமக்கு R/4 இருக்குது. ஸோ R/4 அப்படியே நம்ம ரேஷியோ எடுத்துடலாம். அப்படி ரேஷியோ எடுத்தோம்னா காமன் டேர்ம் கேன்சல் ஆயிடும். V² R கேன்சல் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இந்த 4 வந்து இங்கே தான் வரும். அப்போ P1 பை P2 = 1/4. அவங்க வந்து P2 பை P1 கேட்டிருக்காங்க. அப்போ P2 பை P1 நமக்கு 4/1 கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் D is the right answer. In India, electricity is supplied for domestic use at 220 volt. It is supplied at 110 volt in USA. If the resistance of 60 watt bulb for use in India is capital R, the resistance of 60 watt bulb for the use of USA is. So, electricity supply for India and USA compare பண்ணிருக்காங்க. So, ரெண்டு கண்டிஷனை எழுதிக்கலாம். First one வந்து India and second one USA. Okay. So, இந்தியாவில் நம்ம 220 volt யூஸ் பண்ணுறோம். USAல 110 volt. Okay. ஸோ இப்போ ஒரு பல்ப் இருக்குது, அதோட பவர் வந்து 60 வாட் அண்ட் இந்தியாவில் அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆர்னா, யூஎஸ்ஏல அதே 60 வாட் பல்ப் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ R' என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இங்கே வோல்டேஜ் பவர் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே இருக்கிறனால ஜென்ரல் ஃபார்முலா தட் இஸ் P = V²/R எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்தியாவுக்கு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ பவர் வந்து 60, வோல்டேஜ் வந்து 220², ரெசிஸ்டன்ஸ் R. ஓகே, அடுத்து யூஎஸ்ஏக்கு எடுக்கலாம். யூஎஸ்ஏக்கும் பவர் வந்து 60 தான், வோல்டேஜ் வந்து 110 volt, that is square by resistance R'. இந்த R' தான் கண்டுபிடிக்கிறோம். அப்படியே சிம்பிளாக நம்ம டிவைட் பண்ணிடலாம். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் இந்த டேர்ம் ஆப்போசிட்டில் போச்சு அப்படின்னா 110² by R' = 220² by R. எகைன் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ R' by R = 110 by 220 the whole square. ஓகே, ஸோ இங்கே கேன்சல் பண்ணோன்னா 0 0 கேன்சல், எகெயின் இது 1, இது வந்து 2. ஸோ இங்கே ஸ்கொயர் பண்ணால் நமக்கு R' by R = 1/2² வந்து 4. ஸோ 1/4, இங்கே R இந்த சைட் போயிடுச்சுன்னா R' = R/4. அப்போ ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் C is the right answer. In a large building, there are 15 bulbs of 40 watt, 5 bulbs of 100 watt, 5 fans of 80 watt and 1 heater of 1 kilowatt are connected. So first of all, இதோட net power கண்டுபிடிக்கலாம். So first one 15 bulbs of 40 watt இருக்காங்க. ஒரு பல்போட பவர் வந்து 40 watt. So 15 பல்போடது என்னன்னு பார்க்கணும். அப்போ 15 into 40, that will give you 600 watt. Okay, so first one. Second one 5 bulbs of 100 watt னு கொடுத்திருக்காங்க. So அப்போ 5 bulbs, so 5 into 100, that will be 500 watt. 5 fans of 80 watt. So 5 fans, so 5 into 80. So அது நமக்கு 400 watt. Okay. So last one, 1 heater of 1 kilowatt. So 1 kilowatt na 1000. So 1 heater தான். So 1 into 1000. So அது நமக்கு என்னவா இருக்கணும்? 1000 watt இருக்கணும். Okay. So இது எல்லாமே sum up பண்ணிக்கலாம். So இதை sum up பண்ணா we are getting as 2500 watt. Okay. So இதுதான் நமக்கு net power. உங்க கேட்கிறது the voltage of electrical main is 220 volt. The maximum capacity of a main fuse of a building is. So fuse na maximum current எவ்வளோ பாஸ் ஆக முடியும்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ கரண்ட் அவங்க கேட்குறாங்க. ஸோ நமக்கு நெட் பவர் P இருக்கு, வோல்டேஜ் V கொடுத்துருக்காங்க, கரண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா P = VI. ஓகே, ஸோ I தான் வேணும். ஸோ I = P by V. ஸோ Pன்ற இடத்துல 2500 வாட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அண்ட் வோல்டேஜ் வந்து 220 volt. ஓகே, ஸோ அப்போ கேன்சல் பண்ணால் 0 0 நமக்கு கேன்சல் ஆயிரும். 250/22 அப்ராக்சிமேட்டாக 11.36 ஆம்பியர்னு கிடைக்குது. ஸோ அப்போ அப்ராக்சிமேட்டாக நம்ம 12 ஆம்பியர்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ ஆப்ஷன் D is the right answer.
Question number 10. There is a current of 1 ampere in the circuit shown below. So, இந்த circuitல 1 ampere current pass ஆகுது. இப்போ அவங்க கேட்கறது what is the resistance of P? So, இங்க P என்ற resistance value கேட்குறாங்க. So, first of all, resistance பார்க்கலாம். எல்லாமே ஒரே வயர்ல கனெக்ட் ஆயிருக்கு. That is wire bend ஆயிருக்கலாம் பட் எல்லாமே ஒரே வயர்ல கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இது series combination. அப்போ இதோட effective resistance RS is equal to R1 plus R2 plus R3. கரெக்டா? So, அப்போ value substitute பண்ணலாம். RS is equal to R1 என்ற இடத்துல 3, R2 is 2.5 and R3 என்ற இடத்துல நமக்கு P இருக்கு. So, 3 plus 2.5 நமக்கு 5.5. So, 5.5 plus P இதுதான் நமக்கு effective resistance. Okay. So, இப்போ நமக்கு current கொடுத்திருக்காங்க. So, அதனால ohms தான் எடுத்துக்கலாம். That is V is equal to IR. So, voltage 9 volt that is equal to current 1 ampere and resistance வந்து effective resistance connected in series. So, அதோட value 5.5 plus resistance P. Okay. So, இந்த 5.5 oppositeல போதுனா 9 minus 5.5 is equal to P and இதை calculate பண்ணா will get it as 3.5 ohm. So, இதுதான் நமக்கு resistance P. Option பார்க்கலாம். Option C is the right answer. Current I கேக்குறாங்க. So, first of all effective resistance பார்க்கலாம். So, இந்த மூணு ரெசிஸ்டன்ஸுமே parallel கனெக்ட் ஆயிருக்கு and also எல்லாமே சேமா இருக்கு, that is identical. So, இதுக்கு ஆல்ரெடி நான் ஃபார்முலா சொல்லியிருந்தேன். RP is equal to R by N எடுத்துக்கலாம். So, R என்றது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ which is 15. N என்றது நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் டோட்டலாக 3 இருக்கு. So, by 3. So, 15 by 3 நமக்கு வந்து 5 ohm. Okay. So, இப்போ net current கண்டுபிடிக்கணும். So, we'll take ohms law. V is equal to IR. So, I is equal to V by R. So, V in இடத்துல வந்து 5, resistance in இடத்துல again 5, 5 by 5 cancel ஆச்சுனா 1 ampere கிடைக்கும். Option A is the right answer. Next question பார்க்கலாம். The temperature coefficient of a resistance of a wire is 0.00125 per Celsius. At 20 degrees Celsius, the resistance is 1 ohm. The resistance of the wire will be 2 ohm. Okay, அவங்க என்ன condition கேட்டிருக்காங்கன்னா, that is 20 degree Celsiusல என்னோட resistance வந்து 1 ohm இருக்கு. அப்போ எந்த டெம்பரேச்சர்ல ரெசிஸ்டன்ஸ் 2 ஓமா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆல்ஃபா கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இது ரிலேட் ஆகிற ஃபார்முலா தட் இஸ் RT இஸ் ஈக்குவல் டு R0 1 பிளஸ் ஆல்ஃபா டெல்டி. ஓகே, ஸோ டெல்டின்றது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஸோ RT வந்து 2 ஓம்னு நம்ம எடுத்துக்கலாம் அண்ட் R0 வந்து 1 ஓம்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ RT வந்து 2 ஓம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 2 இஸ் ஈக்குவல் டு R0 வந்து 1 into 1 plus alpha இடத்துல 0.00125 into temperature difference. எப்போவுமே temperature difference high minus low தான் எழுதணும். எப்போவுமே நமக்கு temperature increase ஆனாதான் resistance வந்து increase ஆகும். இங்க resistance increasing orderல தான் இருக்கு. அப்போ கண்டிப்பா இந்த temperature தான் greater இருக்கும். அப்போ T minus 20. Okay, so 1 is equal to 0.00125 into T minus 20. Okay. So, இது 1 ஆயிரும். அப்போ இங்க 1 ஆயிருச்சுனா இது 1 is equal to இங்க வந்து points தள்ளி வைக்கலாம் 1, 2, 3, 4, 5. அப்போ 125 into 10 power minus 5 into T minus 20 எழுதிக்கலாம். Okay. So, இந்த 10 power minus 5 oppositeல போச்சுனா plus ஆயிரும். அப்போ 10 power 5 denominatorல நமக்கு 125 வந்துரும். That is equal to T minus 20. Is it okay? So, இப்போ நம்ம calculate பண்ணோம். இப்போ calculate பண்ணலாம். So, 10 power 5. So, அதை expand பண்ணலாம். So, you'll have 5 zeros. Okay. So, by 125 is equal to T minus 20. Okay. And இது 5th table நம்ம cancel பண்ணலாம். அப்படி cancel பண்ணா this is 25 and இங்கே வந்துட்டு 2 0 0 0 0. Again 5th table cancel பண்ணா இங்கே வந்து 4 0 0 0. Okay. Again நம்ம cancel பண்ணனா you will get it as 800. Correcta? So, அப்போ 800 is equal to T minus 20. So, minus 20 opposite side கொண்டு போனோம்னா plus 20. அப்போ 820 degree Celsius தான் நமக்கு temperature. So, check the option. Option 4 is the right answer. So, next question. The internal resistance of a 2.1 volt cell that gives a current 0.2 ampere through the resistance of 10 ohm. So, given data எழுதிக்கலாம். So, EMF கொடுத்திருக்காங்க, that is 2.1 volt, current I கொடுத்திருக்காங்க 0.2 ampere, resistance கொடுத்திருக்காங்க. They are asking internal resistance. அப்போ இதெல்லாம் relate பண்ற மாதிரி formula I is equal to E by R plus R. Okay, so value substitute பண்ணலாம். Current வந்து 0.2, EMF is 2.1,
எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டர் 10ன்னு கொடுத்துருக்காங்க ப்ளஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 10 ப்ளஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 2.1 by 0.2. ஸோ சிம்பிளாக இங்கே மல்டிபிள் அண்ட் டிவைட் பை 10 பண்ணிடலாம். அப்போ 10 plus r is equal to 21 by 2. So 10 plus r is equal to, இதை calculate பண்ணனா you'll get it as 10.5. And the opposite side போயிடுச்சுனா r is equal to 10.5 minus 10, that is 0.5 ohm. So internal resistance of a cell வந்து 0.5 ohm. Option B is the right answer. A piece of copper and another of germanium are cooled from room temperature to 80 Kelvin. The resistance of. So first of all, copper அப்படின்றது வந்து conductor. அதே germanium அப்படின்றது semiconductor, that is non-conductor. So இது ரெண்டுத்தையுமே cool பண்றாங்க. Resistance என்ன ஆகும்னு கேட்குறாங்க. So first of all, basic theory தெரிஞ்சுக்கலாம். நார்மலாக ஒரு கண்டக்டருக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே செமிகண்டக்டருக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகும். ஓகே, ஸோ அப்படியே ஆப்போசிட். பட் இந்த கொஸ்டினில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க கூல் பண்ணியிருக்காங்க. அப்போ கண்டக்டருக்கு டெம்பரேச்சர் கம்மியாச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகும், டிக்ரீசஸ். அதே செமிகண்டக்டருக்கு ஆப்போசிட் தானே, டெம்பரேச்சர் கம்மியாச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வில் இன்க்ரீஸ். அப்போ பாருங்க, நமக்கு காப்பருக்கு டிக்ரீஸ் ஆகுது, ஜெர்மனியம்க்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஆப்ஷன் பார்க்கலாம், ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இன் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் R and T are constant if H is taken along the y-axis and I square along the x-axis, the graph is okay. So first Joule's law of heating எழுதிக்கலாம், that is H is equal to I square RT. Okay, so questionல resistance and time ரெண்டுமே வந்து constant அப்படின்னு சொல்லிட்டாங்க. And y-axisல நமக்கு heat energy எடுத்திருக்காங்க, x-axisல I square எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு பாருங்க. நமக்கு RT வந்து கான்ஸ்டன்ட், அப்போ H is proportional to I square ஃபார்மேட்டில் இருக்குது. அதே நம்ம வந்து கிராஃப் வச்சு பார்த்தோம்னா that is y is proportional to x இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ கிராஃப் வந்து லீனியராக ஸ்ட்ரைட் லைனில் இருக்கும். அப்போ ஆன்சர் பார்க்கலாம், ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இதே மாதிரி வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.